வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி நிறைய டவுட் வந்துட்டே இருக்கு. அது நம்ம கால்குலேஷன் போட்டு காட்டலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இ-சேவை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஆதரவு கொடுங்க. இப்போ நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். இங்க நம்ம நோட்டிபிகேஷன் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிடும். இது எப்போ அடுத்த நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் இது ஓப்பன்லேயே இருக்கும். எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் எடுத்துருக்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே ப்ராசஸில். இப்போ இங்கே டவுன்லோட் பண்ண வச்சதில் பார்த்தீங்கன்னா எது கீழே என்னென்ன வருது அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் அந்த கூட்டுறவு கடன் சங்கம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, நகர, தொடக்க, மொத்த விற்பனை, இந்த மாதிரி தனித்தனி சங்கங்களாக இருக்குது. அந்த சங்கத்தை கீழே எத்தனை வாண்டட் இருக்குன்ற ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ சேல்ஸ்மேனுக்கு வாண்டட் 129 பேர் சேல்ஸ்மேனுக்கு வாண்டட் கொடுத்துட்டாங்க. பேக்கருக்கு 70 பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு சேல்ஸ்மேனுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ சேல்ஸ்மேனுக்கான கால்குலேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி 12th மார்க் ஷீட் வச்சு கொடுத்துருப்பீங்க. 12th மார்க் ஷீட்டில் ஒரு சில பேருக்கு 1200 இருக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா 600 இருக்கும். இது ரெண்டு படியாக இருக்கும். இப்போ 129 பேர் கொடுத்துருக்குறாங்களே, இப்போ 129 பேர் கால்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் 129 பேர். அடுத்தது ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 41 பேர். அடுத்தது பிசியில் பிசியில் 33 பேர். அடுத்தது பிசிஎம்எல்ல பிசிஎம்எல்ல 5 பேர். அடுத்தது எம்பிசியில் எம்பிசி ப்ளஸ் ஈக்குவல் டிஎன்சி இவங்க ரெண்டு பேர்த்து சேர்ந்து தான் அது. அடுத்தது 25 பேர். அடுத்தது எஸ்சியில் 20 பேர். அடுத்து எஸ்சிஏ எஸ்சிஏல 4 பேர். எஸ்டியில் ஒரு ஆள் எஸ்டி. இப்போ இந்த டோட்டலில் நம்ம கூட்டிங்கன்னா 29 வந்துருச்சு. 29 கூட்டுருச்சா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை போடுறது, இது அக்யூரேட்டாக கிடையாது. இப்போ ஒரு ஒரு 6000 பேர் அப்ளை போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாபுக்கு 6000 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா, இப்போ 6000த்துல டாப், இப்போ என்னன்னா 41 பேர் டாப் கேட்குறாங்க. இது 6000 பேர்ல டாப்னா எப்படின்னா சொல்றேன்னா, இப்போ பர்சன்டேஜ், இப்போ 12th நீங்கள் கால்குலேஷன் போடுறது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இப்போ 1200க்கு 1100 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவைடட் பை 1200 போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 0.91 வருது. இன்ட்டு 100 எடுத்தால் 91% வருதா. 91ல் அவங்க என்ன எடுத்திருக்காங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிற மதிப்பெண்ணில் 50% உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருப்பாங்க. எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்காங்களா, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண் சராசரி மதிப்பெண்ணில் பார்த்தோன்னா 50-50. இப்போ 1200க்கு பார்த்தீங்கன்னா 50-50ன்றாங்க. அதனால் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறோம். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நீங்கள் 45 மார்க் எடுத்துருக்கீங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு பர்சன் 45 மார்க் எடுக்கிறாங்க. 45. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு 50 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 95 மார்க் வரும். இப்போ 95 மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 95 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கலர் பண்ணிடலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ 95 மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ 95ல் இப்போ எல்லாருமே 95 எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணலாம், 96 எடுத்துருக்கலாம், 97 எடுத்துருக்கலாம், 98 எடுத்துருக்கலாம், 99 எடுத்துக்கலாம், 99ல் 2 பேர் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி 99.1ல் ஒரு ஆள் இருக்கலாம், 99.2ல் இந்த மாதிரி ஒரு டாப்பு. இப்போ இப்போ ரிவேர்ஸ்லேருந்து வச்சுக்கோங்களேன், இல்லை மேக்ஸிமத்துலேருந்து 100லேருந்து வச்சுக்கோங்களேன். 100லேருந்து இப்போ 100லேருந்து 99, 98, 97,
6, 95, 94, 93 இப்படி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 41 பேர் வந்து செலெக்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா இது வந்து கேஸ்ட் வந்து முக்கியம் கிடையாது. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில், இப்போ நீங்கள் டாப்பில் 41 பேரில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து இங்கே வந்து செலெக்ஷன் ஆயிடலாம். இது வந்து எப்படி நடக்கும்னா இன்ட்ரி மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு, நீங்கள் வந்து இன்ட்ரி மார்க் வந்து கம்மியாக எடுத்துட்டு நான் மார்க் வந்து அதிகமாக எடுத்துட்டேன் எனக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை இருப்பீங்க. அடுத்தது வந்து பிசிக்கு, பிசிலையும் அதே கான்செப்ட். இப்போ வந்து ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எல்லா கேஸ்ட்டும் வரலாம். இது பிசி வரலாம், பிசிஎம் வரலாம், எம்பிசி வரலாம், எஸ்சி வரலாம், எஸ்சிஏ வரலாம், எஸ்டி வரலாம். இந்த மாதிரி வந்து எல்லா கேஸ்ட்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா ஜென்ரலு. அதேமாரி பிசி, பிசிஎம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எம்பிசி. இது இதுக்கு இதுக்கு மற்றதெல்லாம் தனித்தனியாக தான் வரும். இப்போ வந்து எஸ்டிக்கு வந்து இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எஸ்டி முடிஞ்சிச்சு, அடுத்தது வந்து பிசி வருதுன்னு வச்சுக்கோங்க. பிசி கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் இந்த 6000ல் 41 பேர் போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் மீதி வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாமா? இப்போ வந்து 6000ல் நான் மைனஸ் 41 பேர் போச்சுன்னா எவ்வளோ? 5000 ஐயாயிரத்தி தொன் 959 பேர் இருக்கிறாங்க. இதில் எஸ்டியில் மட்டும் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்யூனிட்டி மட்டும். இப்போ 100 பேர் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்போ வந்து 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்டியில் வந்து 100 பேர் இருக்கிறாங்க. இது வந்து இது வந்து பேலன்ஸு, இது வந்து இது. இப்போ வந்து என்ன நடக்கும்னா இங்கே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் முடிச்சிருச்சா, இங்கே வந்து என்ன நடக்கும்னா இப்போ இப்போ 95 முடிச்சியா, இப்போ வந்து நீ 95ல 41 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து என்ன பண்ணனா 94.9ல் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கும். 94.9, 94.9 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கு. இப்போ வந்து இப்போ எஸ்டி எடுத்துருக்குறோமா, எஸ்டியில் வந்து ஒரு ஆள் மட்டும்தான். அப்போ வந்து என்ன நடக்கும்னா நீங்கள் எத்தனை பேர் 100 பேர் இருந்தாலும் சரி எஸ்டியில், இப்போ டாப் மார்க் வந்து யார் இருக்காங்க 94.9. ஏன் நம்ம 94.9 எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி இங்கே ஜென்ரலில் போனதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிறதா இங்கே வருவாங்க. அதனால அதிகமாக இருந்தால் இங்கேயே போயிடுவாங்க. அப்போ கம்மியாக இருக்கிறதுனால எஸ்டிக்கு வராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கு வந்து ஒரு 500 பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் அப்ளை பண்ணதில் இப்போ வந்து அதே மாதிரி டாப் எடுக்கிறாங்க. இப்போ டாப் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 94.9, 94 94.9, 94.8, 94.7. இப்போ வந்து இந்த மதிப்பெண்ணில் தான் வரும். இப்போ வந்து என்னன்னா ஏன் இதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா இது வேறு கம்யூனிட்டி, இது வேறு கம்யூனிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டி மட்டும் டாப் 41 பேர் எடுத்துக்கிறேன், எஸ்டியில் ஒரு ஆள் எடுத்துக்கிறேன், பிசியில் வந்து எனக்கு ஒரு 5 பேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அந்த பிசியில் வந்து ஒரு 33 பேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கால்குலேஷனில் போட்டு ஒரு 33 பேர் வருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க் இருக்கா. இப்போ நீங்கள் என்ன எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஆல்ரெடி எடுத்து வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 95% மார்க் எடுத்து வச்சுக்கோங்கன்னா 95ல் வந்து நீங்கள் எடுக்கிற உங்களோட கம்யூனிட்டியில் அப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள் வந்தோன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் இந்த தமிழ் வழி சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1லேருந்து 12 வரைக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு மார்க் எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து அந்த கால்குலேஷன் எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு. ஏன்னா வந்து அவங்க அதில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும் செலெக்ஷனில். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் 94.9 எடுத்தால் 95.9. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜென்ரலுக்கே போயிருக்கலாம். எப்போ இந்த மாதிரி 94.9 இருக்கிறவங்க வந்து ஜென்ரலுக்கு போயிடலாம். அப்போ ஜென்ரலில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தீங்கன்னா அதில் போயிடும், இல்லை அப்படின்னா இதுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் கான்செப்ட். இது வந்து அடுத்தது நான் வந்து முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 99.5லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 95.9லே வந்து 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மார்க் எடுத்துக்கீங்க. எப்படி இன்டர்வியூலும் அதே மார்க்கு, இன்டர்வியூவில் ஒன்று கம்மியாக இருக்கும் ஒருத்தருக்கு, ஆனால் மார்க்கில் +2ல் வந்து ஜாஸ்தி எடுத்திருப்பீங்க. ஒருத்தர் +2ல் கம்மியாக இருந்திருப்பாங்க, இன்டர்வியூ கரெக்டாக எடுத்திருப்பாங்க. இப்போ இது மாதிரி எடுத்துட்டாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு இருக்குது சர்டிஃபிகேட். யாருக்கு 2ஆம் நம்பர் இருக்கிறவருக்கு. இது வந்து 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 பேர். இப்போ வந்து என்னன்னா இது வந்து இது இருக்கு வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு.
இப்போ வந்து யாருக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த 4 பேத்துலயும் யார் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்கன்னா வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அவங்க வந்து முதல் பட்டதாரி இல்லையா அவங்க குடும்பத்துல. அதனால வந்து இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இத வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது வந்து 4 பேரும் பண்ணுவீங்க. 4 பேர்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வச்சிருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கு வைக்கல அப்படின்னாலும், ஆனா வந்து செலக்ஷன் நேம் லிஸ்ட் பிரகாரம் இவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட் தான் வராங்க. மத்தவங்க 2 பேர் கீழ வராங்கனாலும், இல்ல இவங்க 3 பேருமே வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த 2 ஒருத்தர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி 3 பேருக்கு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இவங்க வந்து என்னன்னா தமிழ் எழுச்சி இப்போ வந்து 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேர்லயும் தமிழ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட தமிழ் வழி சான்றிதழ் இது இருக்கா? யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. தமிழ் வழி சான்றிதழ் பார்த்துட்டு, இதுல 3 பேருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பட்சத்தில் தமிழ் வழி சான்றிதழ் வந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு 3ஆம் நபருக்கு மட்டும் தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்காரு, தமிழ் மொழி படிச்சாரு அப்படின்னா, இவருக்கு வேலை போயிடும். ஓகேவா? இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏஜ் வைஸ் வந்து பிரிச்சிருவாங்க. ஏஜ்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் 1990 இருக்கு, ஒருத்தருக்கு 1991 இருக்கு, ஒருத்தர் 1997 இருக்கு அப்படின்னா, இதுல வந்து யார் டாப்ல இருக்கிறாங்களோ கம்மியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து கிடைச்சிடும். இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். நீங்க வந்து நீங்க வந்து 1000க்கு 1000 இன்டர்வியூ எடுத்தாலும் சரி, சரி நீங்க வந்து 1000க்கு 1000 மார்க் எடுத்தாலும் சரி, 1200க்கு 1000 எடுத்தாலும் சரி, 1000க்கு 200க்கு 200 எடுத்தாலும் சரி, இன்டர்வியூலையும் உங்களோட மார்க்கும் டோட்டல் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா 100 கன்வெர்ட் பண்ணி உங்களோட பர்சன்டேஜ் வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு தமிழ் வழி சான்றிதழெல்லாம் கட் அவுட் போட்டு நீங்க வந்து டாப்ல வந்து ஜென்ரல் வந்துடும். டாப் கீழே வரீங்களா உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு வந்துடும். கம்யூனிட்டியில் உங்களோட வாண்டட் வந்து முடிஞ்சு போச்சுன்னா நீங்க வந்து செலக்ஷன் ஆக மாட்டீங்க. உங்க வாண்டடுக்குள்ள இருந்தா செலக்ஷன் ஆகும். இதுதான் வந்து நடக்கிற ப்ராசஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. டைம் இருந்தா இதை படிச்சு பாத்தீங்களாவே உங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிடும். இதை பத்தி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன், எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வேலையே கிடைக்கல ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து காசு கொடுத்தா வேலை கிடைக்குதுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச பரோ இது மாதிரி தான் நடக்குது. அப்படி காசுக்கு கொடுத்து வாங்குறது வேலைன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, உங்களை சார்ந்து பணம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் பிரச்சனை. நிறைய பேர் பணம் வாங்கி சொல்லிட்டு நிறைய பேர் மோசடியில் வந்து ஈடுபடுறாங்க. அதனால வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பா வந்து ஜென்யூனான முறையில் வந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நம்ம இ-சேவையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 பார்ட் வந்து இன்டர்வியூ கொஸ்டின், எப்படி ரிசல்ட்ஸ்க்கான அப்டேட் வரும், எப்படி ஃபார்மேட் இருக்கும், அதே மாதிரி நேர்காணல் எப்படி நடந்துச்சு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அது மாதிரி சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சதா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி எந்த டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணப்படும்னு சொல்லிக்கிறேன்னு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உடனுக்குடன் ரிப்ளை பண்ணப்படும். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணதுக்கு போய் அதில் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரீப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை வருது. ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. தனித்தனியாக கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ண முடியும். என்ன நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 கமெண்ட் பண்றீங்க, 5 கமெண்ட்லயும் அதுக்கே ரீப்ளை பண்ணிட்டு எனக்கு ரீப்ளை பண்ண மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி பண்ண அதில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ரீப்ளை வந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ரீப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அது யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எடிட்டர் அது மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. அப்படி வேணும்னா உங்களுக்கு ரீப்ளை பண்ணணும்னா தனித்தனியாக மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை பாய்.